अंबा सांभवी चंद्रमौली रबला अपर्णा उमा पार्वती काली कैमवती शिवा त्रिनयनी कात्यायिनी भैरवी सावित्रीं नवयौवनां शुभकरीं साम्राज्यलक्ष्मी प्रदा चित्रूपी परदेवता भगवती श्री राजराजेश्वरी। ओम नमः மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 3ஆம் நாள் 17/3/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று சோமவாரம் என்று போற்றுகின்ற திங்கட்கிழமை. அதுவும் இந்த பங்குனி மாதத்திலே திங்கட்கிழமைக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. பங்குனி திங்கள். இந்த ஒரு சில மாதங்களிலே இந்த கிழமைகளுக்கு ஒரு சிறப்பு, சில மாதங்களிலே நட்சத்திரங்களுக்கு சிறப்பு, சில மாதங்களிலே திதிக்கு சிறப்பு, சில மாதங்களிலே பட்சத்துக்கு சிறப்பு என்கின்ற வகையிலே திதி வாரியாக நட்சத்திர வாரியாக பட்சவாரியான விரத அனுஷ்டானங்கள் செய்கின்றது. அந்த வகையில் இந்த பங்குனி மாதத்திலே திங்கட்கிழமைக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. பங்குனி திங்கள். அம்பாள் ஆலயங்களிலே பொங்கல் வழிபாடுகள் பொதுவாக இது முன்னைய காலம் முதல் கொண்டு இந்த கண்ணகி அம்பாள், மாரியம்பாள், காளியம்பாள் பங்குனி திங்களிலே பைரவ பெருமானுக்கு கூட பொங்கல் வழிபாடுகள் செய்வார்கள். இப்பெல்லாம் இப்போ உள்ள இன்றைய இளம் சமூகத்தினருக்கு இந்த பொங்கல் வழிபாடு செய்வதென்பது பலருக்கும் தெரியாமல் போய்கொண்டிருக்கிறது. முன்னைய காலத்திலே தவறாமல் இந்த பங்குனி மாதத்திலே வருகின்ற இந்த வருடம் 4 திங்கட்கிழமைகள் வந்திருக்கிறது. சில வருடங்களிலே 5 கிழமைகள் வரும். இந்த முறை 4 திங்கட்கிழமைகள். இந்த 4 திங்கட்கிழமைகளிலும் எங்களுடைய குலதெய்வம் அது அம்பாளாக இருக்கலாம், கண்ணகி அம்பாளாக இருக்கலாம், முத்துமாரி அம்பாளாக இருக்கலாம், காளி அம்பாளாக இருக்கலாம், பைரவ பெருமானாக இருக்கலாம். இந்த குலதெய்வங்களுக்கு பொங்கல் வழிபாடு செய்கின்ற சிறப்பு இந்த பங்குனி திங்களிலே சிறப்பாக நடைபெறுவது. இது பொதுவாக யாழ் மாவட்டத்திலே வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணங்களிலே இன்னும் சில இடங்களிலே இது நடைபெறுகிறது. மற்றபடி இருக்கிற இடங்களில் தெரியாது பலருக்கு. இந்த பங்குனி திங்களிலே குலதெய்வ வழிபாடு செய்கின்ற பொழுது நம்முடைய குலத்தை காத்து வாழ்வில் நமக்கு ஏற்படுகின்ற சங்கடங்களை நீங்கக்கூடியது இந்த குலதெய்வ வழிபாடுகள். இவ்வாறு சிறப்போடு கூறியதாகிய இந்த குலதெய்வ வழிபாடுகளிலே நாம் கலந்து கொள்ளுகின்ற வகையிலும் இந்த பொங்கல் வழிபாடுகள் செய்கின்ற பொழுது இது ஆரம்ப காலத்திலேயெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம். 50-55 ஆண்டுகளுக்கு முன்பு கூட நான் சிறுவனாக இருந்த பொழுது இந்த பங்குனி திங்கள் என்றால் நாங்கள் நல்லூரிலே இருந்து மட்டுவில் பன்றித்தளச்சி அம்மன் கோவிலுக்கு செல்லுகின்ற ஒரு சிறப்பு. பன்றித்தளச்சி அம்மன் கோயிலில் இந்த பங்குனி திங்களுக்கு சங்காபிஷேகம், கஞ்சி வார்ப்பது, பொங்கல் வழிபாடு என்று சிறப்பாக ஒவ்வொரு பங்குனி திங்களும் அந்த மட்டுவில் பன்றித்தளச்சி கண்ணையம்மன் கோவிலுக்கு போகின்ற ஒரு சிறப்பு இருந்தது. இப்பொழுதும் அது சிறப்பாக நடைபெறுகின்றது. அதேபோல் நாமும் நம்முடைய குலதெய்வங்களையும் அருகிலே உள்ள ஆலயங்களிலாவது சென்று பிரார்த்தனை செய்து பொங்கல் வழிபாடு செய்து
இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் 13ஆம் நாள். இந்த நாளிலே இயேசு எமக்கு சொல்லுகின்ற மிக மிக முக்கியமான ஒரு அறிவுரை என்னவென்றால், விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். எங்களுடைய ஆளுமையிலே மிளிருகின்ற பண்புகளிலே மிக சிறப்பான பண்பு இவர் ஒரு இரக்கமுள்ள மனிதன். எப்படி மற்றவர்கள் என்னை பார்த்து சொல்லுவார்கள் என்றால், எப்பொழுதும் இவருடைய உள்ளம் உருகக்கூடிய பண்பு கொண்டவராக இருக்கின்றார். அடுத்தவர்களுடைய துன்பங்களிலே இவர் கலந்து கொள்ள மனமுள்ளவராக இருக்கின்றார். அடுத்தவர்களுடைய அழுகையிலே இவர் தானும் அழக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவராக இருக்கின்றார். அடுத்தவர்கள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அவர்களை எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய மனிதனாக இருக்கின்றார் என்று மற்றவர்கள் எங்களை பார்த்து சொல்லுவார்கள் என்றால், அது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதையோ வென்றிருக்கின்றோம், எதையோ எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லலாம். ஏனென்றால் இறைவனுடைய பண்புகளிலே அதி உன்னத பண்பாக, தலை சிறந்த பண்பாக அவருடைய இரக்கம் மிக்க அன்புதான் என்று நாங்கள் எல்லோருமே அறிவோம். இந்த இறைவனுடைய அன்பிலே இருக்கின்ற சிறப்பான அம்சம் என்னவென்றால் அவருடைய பரிவு, இரக்கம், கருணை. இந்த கடவுள் எவ்வளவு தூரம் கருணை உள்ளவராக இருக்கின்றார் என்றால், இவ்வளவு தீமைகளும் துன்பங்களும் அதர்மங்களும் ஏற்படுகின்ற, அட்டூழியங்களும் ஏற்படுகின்ற, போரும் யுத்தமும் ஏற்படுகின்ற, கலவரங்கள் ஏற்படுகின்ற, கடினமான மனம் படைத்தவர்களுடைய இந்த உலகத்திலே இந்த இறைவன் இந்த உலகத்தை தொடர்ந்தும் காத்து கொண்டு வருகின்றார். இந்த உலகத்தை மீட்க வேண்டும் என்று விரும்புகின்றார். இந்த உலகத்திலே நல்லவர்கள் தோன்ற வைக்கின்றார். நல்ல மனம் கொண்டவர்கள் இன்னும் பிறக்கின்றார்கள் என்றால் அது எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் கடவுளுடைய கருணை, இரக்கம். அவருடைய இந்த இரக்கத்திலே ஒரு துளியையாவது நாங்கள் எங்களுடைய வாழ்விலே கொண்டிருந்தால் நாங்களும் நல்ல மனிதர்களாக இருப்போம். என்றால் கடவுள் தன்னுடைய சாயலாகத்தான் என்னையும் உங்களையும் படைத்திருக்கின்றார். கடவுளுடைய ஒரு சாயல் என்னிலே இருக்கின்றது என்றால், அவருடைய கடல் போன்ற, சமுத்திரம் போன்ற அவருடைய இரக்கத்தினுடைய ஒரு துளியாக என்னால் இருக்க முடியாதா? இந்த தவக்காலம் என்பது மீண்டும் மீண்டும் எனக்கு அழைப்பு விடுப்பது, நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே இறைவன் பதித்திருக்கின்ற அந்த கருணை குணம், குணாதிசயம், இயல்பு நாங்கள் மென்மேலும் இந்த காலத்திலே வளர்க்க வேண்டும் என்பதைத்தான் இந்த தவக்காலம் எங்களுக்கு அறிவுறுத்துகின்றது. நானும் நீங்களும் இன்றைய நாளிலே எவ்வளவு தூரம் எங்களால் இரக்கமுள்ள மனிதர்களாக இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இரக்கமுள்ளவர்களாக இந்த நாளிலே நாங்கள் இருப்பதற்கு இறைவனுடைய துணையை வேண்டுவோமாக. ஆமேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள நேயர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் நமது பெற்றோர்கள் விஷயத்திலே மிக கூடுதல் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
நாம் சிறுவர்களாக இருக்கின்ற நேரத்திலே நம்மை வளர்த்து ஆளாக்குவதற்காக தமது பொருளாதாரத்தை முழுமையாக அவர்கள் செலவு செய்கின்றார்கள். தமது நேரங்களை காலங்களை கூடுதலாக அவர்கள் செலவு செய்கின்றார்கள். இதன் பின்னால் நாம் படித்து பட்டம் பெற்று உயர்ந்த பதவிகளை எல்லாம் அடைந்து கொள்கின்றோம். அந்த நேரத்திலே அவர்கள் நாம் நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு வீட்டை நல்ல முறையிலே அமைத்து தருகின்றார்கள். பாதையிலே நாம் செல்லும்போது நமக்கு ஏதும் துன்பங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு அவர்கள் பாதுகாப்பு வழங்குகின்றார்கள். இப்படியெல்லாம் செய்ததுக்கு பின்னால் நாம் ஒரு நல்ல பதவிக்கு வந்து திருமணம் முடித்து பிள்ளைகளையும் பெற்றெடுத்ததற்கு பின்னால் அந்த நமது பெற்றோர்கள் முதிய வயதை அடைந்து விடுகின்றார்கள். முதிய வயதை அடைந்ததற்கு பின்னால் அந்த பெற்றோர்களை நமது வீட்டுக்குள்ளே வைத்து அவர்களுக்கு உபசரிப்பதிலே அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலே நமக்கு அருவருப்பு ஏற்பட்டு விடுகின்றது. அவர்களுடைய நடவடிக்கைகள் ஒரு சிலது அருவருப்பை ஏற்படுத்தினாலும் கூட நாம் அருவருப்படைய கூடாது. அப்படி ஏற்பட்டு விட்ட உடனே நமது வீட்டுக்கு பிற்காலத்திலே வந்து சேர்ந்த நமது மனைவிமார்கள் எல்லாம் அந்த பெற்றோர்களை வீட்டிலே வைத்திருக்கக்கூடாது என கணவனை வற்புறுத்துகின்றார்கள். அதாவது அந்த மகனை பெற்றெடுத்த பெற்றோர்களை வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது என பிற்காலத்திலே அந்த வீட்டிலே வந்து குடியேறிய அந்த மனைவி கணவனை அங்கே வற்புறுத்துகிறாள். இவர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே விட்டு வாருங்கள், தாயென்றால் பெண்கள் முதியோர் இல்லத்திலே விட்டு வாருங்கள், அதே போல தந்தை என்றால் ஆண்கள் முதியோர் இல்லத்திலே விட்டு வாருங்கள் என்று வற்புறுத்துகின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். அதனால் இன்று முதியோர் இல்லம் என்ற ஒரு கலாச்சாரம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த முதியோர் இல்லத்திலே ஒவ்வொருவரும் கொண்டு போய் போடப்படுகின்றார்கள். அதாவது தனது பிள்ளையுடைய ஒரு உயர்ந்த பதவிக்காக, அவனை டாக்டர் ஆக்குவதற்காக, அவனை ஒரு சட்டத்தரணி ஆக்குவதற்காக, அவனை ஒரு இன்ஜினியர் ஆக்குவதற்காக, இப்படி எத்தனையோ பதவிகளை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்காக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை உழைக்கக்கூடிய தகுதியுடையவனாக தனது பிள்ளையை ஆக்குவதற்காக கஷ்டப்பட்ட அந்த பெற்றோரை கை நீட்டி உணவு வாங்கி சாப்பிடக்கூடிய முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிள்ளைகளை நாம் பார்க்கின்றோம். இது அக்கிரமத்திலும் மிகப்பெரிய அக்கிரமமாக இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் கடைசி வரைக்கும் அவர்கள் முதியவர்களாகிவிட்டால் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இவன் சிறு பிள்ளையாக இருக்கின்ற போது இவனுடைய மலசலத்தை கழுவி விட்டார்கள், இவனுக்கு உணவு ஊட்டி விட்டார்கள், இவனுக்கு ஆடை அணிவித்து விட்டார்கள், நோய் வந்த போது இவனை தலையிலும் கழுத்திலும் சுமந்து இவனை எடுத்து சென்று மருந்து வாங்கி கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் செய்த இந்த பிள்ளை அந்த தாயும் தந்தையும் எலும்பி நடமாடுகின்ற சக்தியுடையவர்களாக இருக்கின்ற நிலைமையிலும் கூட முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் போடுகின்ற ஒரு நிலைமைகளை நாம் இன்று பார்க்கின்றோம். அதனால் இந்த முதியோர் இல்லம் என்பது நமது பிள்ளைகளுக்கு ஒரு சாபக்கேடு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நம்மை பெற்ற பெற்றோர்களை நம்மோடு வைத்து அவர்களை பராமரிக்கின்ற நல்ல பண்பாடுகளை நமக்கு மத்தியிலே நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த முதியோர் இல்லம் என்ற கலாச்சாரத்துக்கு மூடு விழா போட வேண்டும் என்பதை நான் இந்த காலை பொழுதிலே உங்களை சொல்லி, உங்களது பிள்ளைகளை உங்களது பெற்றோர்களை அன்போடு பாருங்கள், இரக்கத்தோடு பாருங்கள், புன்முறுவலோடு பாருங்கள் என்று கூறி முடிக்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.